நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. முதலமைச்சரை பொறுத்தளவுக்கு எரிச்சல் உச்சக்கட்டத்துக்கு போயிட்டார். 10 தேர்தல் அறிக்கை கொடுத்தார். அந்த 10 தேர்தல் அறிக்கைகளும் ஆளுங்கட்சி ஆட்டம் கண்டு விட்டது. எத்தனை கூட்டணியை சேர்த்தாலும் சரி, இந்த கப்பல் முழுக போற கப்பல், திமுக கூட்டணி என்ற கப்பல் முழுக போற கப்பல், தேசிய ஜனநாயக கூட்டணி கப்பல் தான் வெற்றி கோட்டையை அடைய போகிறது என்பதையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு ஒன்று இதாக சொல்லணும்னா, நம்ம அது என்ன, திருவனந்தபுரத்தில் இந்த போட்டி நடக்கும். அந்த போட்டியில் பாய்மரல் இல்லை, கையில் படல் போட்டு அடிக்கிறது. ஆமாம், நம்ம படகோட்டி படத்தில் பார்த்தேன். ஜெய் ஜெயின்னு இது பண்ணி பார்ப்பாங்க. தலைவருடைய அணி தான் வெற்றி பெறும். ஆமா, அதனால எது இருந்தாலும் சரி, அதிமுக அணி வெற்றி பெறுவது உறுதி. பாரதிய தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறுவது உறுதி. அதனால முதலமைச்சர் எரிச்சல் படுறார். இதுக்கு தலைமை தாங்கிற எங்க பொதுச் செயலர் வருங்கால முதலமைச்சரை பார்த்து எரிச்சல் படுறார். ஒருத்தர் கோபப்படுறாருனாலே அப்ப அவர் பலமா இருக்காருன்னு தான் இருக்கும். என்ன சொல்றீங்க? கோவப்படுறாருன்னா ஒருத்தர் இவ்வளவு செஞ்சும் கூட இவருடைய செல்வாக்கை குறைக்க முடியலன்னு நினைப்பார். நானும் சொல்றேன், நீ நல்ல ஆட்சி செய்திருந்தா, திறமையாக உங்க நிர்வாகங்கள் சரியாக முறையில் இருந்தா எதுக்கு இது மாதிரி ஆக போகுது? எனவே முதலமைச்சர் முதலே சொன்னார், சாட்டையை சொல்லட்டுவேன்னு சொன்னார். ஒரு 2 மாசத்துலேயே 3 மாசத்துலேயே சொல்லுவார், நான் தூங்கவே இல்லை, எப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டேனே அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு இதுக்கு காரணம் கட்சி நிர்வாகி தானே. அதை சரியான முறையில பயன்படுத்தி சரியான முறையில் அவர் அந்த சாட்டையை சொல்லட்டி இருந்தாருன்னா உடனடியாக இதெல்லாம் அந்த நிலைமை வந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.